குட்டீஸ் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே கேட்குற ஃபஸ்ட்டு விஷயமே இந்த ஸ்நாக்ஸ் தான். அதை ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சோண்டு பன்னீர் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதை துருவி எடுத்துக்கிட்டு அதோட குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், மசாலாவுக்கு நம்ம இந்தியன் ஃப்ளேவரில் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா பார்ஸ்லி, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஆரிகானோ, பீஸா சீசனிங் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்மளோட ஃபேவரெட்டு சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்க்காம எதுவுமே செய்கிறதில்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். எப்பொழுதும் நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி போட்டுக்கலாம். இல்லை பிரெட் இருந்தால் கூட அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் காலையில் சப்பாத்தி போட்டனால அந்த மாவு மிச்சம் இருந்ததுனால அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 சைடும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வெந்ததுக்கப்புறமா பபிள்ஸ் வரும் இல்லையா, அப்போ அந்த ஸ்டேஜில் 2 3 போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெயோ பட்டரோ ஊற்றிட்டு நம்ம கிளறி வச்சுருக்கிற மிக்ஸியும் போட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிடணும். இது எல்லாமே நீங்கள் சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ஏன்னா எக்கும் நம்ம சேர்த்துருக்கறனால சீக்கிரம் கருகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஹாஃப் பாயில் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மேலே போட்டினோம்னா அழகாக அந்த எக் ஸ்டஃபிங் அப்படியே அதில் ஒட்டிக்கும். இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரோல் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதோட சாஸோட வச்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.